இரவு 8 மணிக்கு மின்சாரத்தை நிறுத்தி போர்க்கால ஒத்திகை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 8 மணி முதல் 8:15 மணி வரை மின்சாரத்தை நிறுத்தி போர்க்கால ஒத்திகை என்பது மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இதுபோன்ற போர்க்காலங்களில் மக்களை தயார்படுத்துவது ஒரு புறம் இருந்தால் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் எப்படி செயல்பட வேண்டும் என்ற விளக்கங்கள் வழங்கப்படும். அதன்படி பிளாக் அவுட் டே என்று சொல்வார்கள். முழுமையாக மின்சாரத்தை துண்டித்து அதுக்கு எதிரிகள் தாக்குதலிலிருந்து தப்பிப்பதற்காக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படும். அந்த நிகழ்வை டெல்லியில் நடத்தி பார்ப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து செய்தியாளர் சுசித்ராவிடம் இதுகுறித்து பேசலாம். சுசித்ரா, இதனுடைய விவரங்கள். இன்று இரவு 8 மணி முதல் 8:15 ஆகிய அதாவது 15 நிமிடங்கள் தலைநகர் டெல்லியில் ஒட்டுமொத்தமாக குறிப்பாக நியூ டெல்லி முனிசிபல் கார்பரேஷன் பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இந்த முழு பிளாக் அவுட் டே என்பது செயல்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இன்று அந்த நாடு தழுவிய பாதுகாப்பு ஒத்திகைகள் நடைபெற்று வரும் நிலையில் டெல்லியினுடைய பல்வேறு பகுதியில் சுமார் 65 இடங்களில் அந்த பாதுகாப்பு ஒத்திகையானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இரவு 8 மணி முதல் 8:15 வரை ஆகிய 15 நிமிடங்கள் இந்த ஒரு பிளாக் அவுட்டை குறிப்பாக மின்சார சேவைகள் எதுவும் இருக்காது, தொலைத்தொடர்பு சேவைகளும் துண்டிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். போர் சூழலில் எதிரிகளிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு பயிற்சியாக இந்த ஒரு ஒத்திகை இருக்கும் எனவும் அதன் அடிப்படையில் இன்று இரவு 8 மணி முதல் 8:15 மணி வரையிலான 15 நிமிடங்கள் தலைநகர் டெல்லியினுடைய நியூ டெல்லி முனிசிபல் கார்பரேஷன் பகுதியில் இந்த பிளாக் அவுட்டே அதாவது மின்சார துண்டிப்பு உள்ளிட்ட ஒட்டுமொத்த இணைப்பும் துண்டிக்கப்பட்டு ஒரு நிலையானது இருக்கும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது அரசாங்கம் அறிவித்துள்ளது. சுசித்ரா, இது முதற்கட்டமா டெல்லிக்கு மட்டும் இருக்குமா அல்லது இதையும் நாடு முழுவதும் செயல்படுத்த மத்திய அரசு திட்டமிடுமா? பொதுவா இது போன்ற ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா எல்லா பகுதிக்கும் பின்பற்றப்படக்கூடியதா இருக்குமா? காயத்ரி, மிக முக்கியமாக அது ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கிய அறிவிப்பின் அடிப்படையில் பிளாக் அவுட் என்பது ஒட்டுமொத்த அதாவது 244 மாவட்டங்களுக்கான ஒரு செயல்பாடாகத்தான் பார்க்க முடியும். தலைநகர் டெல்லியில் அது 8 மணி முதல் 8:15 மணி வரையில் அது அமலில் இருக்கும் என்ற ஒரு தகவலையே தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார்கள். அதே போல மற்ற மாநிலங்கள் பிற பகுதிகளில் எந்த நேரத்தில் அந்த பிளாக் அவுட் என்பது நடத்தப்பட உள்ளது என்பதை மாநில அரசுகள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தது. அதனால் 8 மணி என்பது ஒட்டுமொத்தமாக ஒரே பகுதி அனைத்து பகுதிகளும் ஒரே போல் செயல்படுமா என்று நம்மால் கூற முடியாது என்றாலும் டெல்லி உள்ளிட்ட சில நகரங்களில் இரவு 8 மணி முதல் 8:15 மணி வரையிலான ஒரு பிளாக் அவுட் என்பது இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதே போல பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், ஹரியானா ஆகிய மாநிலங்களை பொறுத்தமட்டில் 9 மணி முதல் 9:30 மணி வரையிலான அந்த பிளாக் அவுட் என்பது இருக்கும் என்று அந்தந்த மாநிலங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றன. காயத்ரி, சுசித்ரா, இப்போ போர்க்கால பயிற்சி ஒத்திகையில செயல்படக்கூடிய நிகழ்வுல இப்போ ஏற்கனவே நாடு முழுவதும் நடைபெற்ற அந்த ஒத்திகை, அதன் பிறகு நடைபெறக்கூடிய இந்த பிளாக் அவுட் மின்தடை அப்படிங்கிறதும் மிக முக்கியமான விஷயம். 1971 போரிலே நம்ம இதை பார்த்திருக்கிறோம், இது மாதிரியான செயல்பாடுகளை. இதை தொடர்ந்து சில முக்கியமான பகுதிகள் ரேடாரில் இருந்து மறைப்பது அப்படிங்கிறது தான் அந்த போருக்கான ஆயத்தம்னு சொல்லப்படும். அடுத்த நிகழ்வாக என்ன இருக்கும்? இந்த ஒரு போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகைகளை பொறுத்தளவில் ஒரு படிப்படியான ஒரு ஒத்திகைகளாக அவர்களுக்கு தற்பொழுது கடைபிடித்து வருகிறார்கள். ஏற்கனவே இந்த ஒத்திகைகளை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று நேற்று காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட சிவில் டிஃபென்ஸ் அதிகாரிகள் அனைவருக்குமே ஒரு ட்ரைனிங் என்பது ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கும் ட்ரைனிங்குடைய செயல்முறை நேற்று செய்து காண்பிக்கப்பட்டு அதே போல இன்று காலை பல்வேறு பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகளில் மாணவர்களுக்கான ஒரு ஒத்திகைகள் என்பது இந்த 244 மாவட்டங்களில் நடைபெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை போர் சைரன் என்பது ஒழிக்கும் பட்சத்தில் அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், பள்ளிக்கூடங்களில் உள்ள எங்கு மறைய வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு ஒத்திகைகளும் நடத்தப்பட்டது. அதன் அடுத்தபடியாகத்தான் இந்த சிவில் பொதுமக்களுடைய ஒத்திகைகளும் இன்று நடத்தப்பட்டு பிளாக் அவுட் என்பது இன்னும் சற்று நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இந்தியா உள்ளிட்ட தலைநகருடைய பல்வேறு முக்கிய பகுதிகளும் செயல்படுத்தப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இணைய சேவை துண்டிப்பு, மின் துண்டிப்பு போன்ற காலகட்டத்தில் மக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வையும் அந்தந்த மாநிலங்கள் பொதுமக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். இன்று ஒத்திகை நடைபெற்றாலும் இனிவரும் காலங்களில் இது போன்ற செயல்பாடுகள் அதாவது போர் சூழல் என்பது ஏற்படும் பொழுது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அனைவருக்குமே அறிவுறுத்தும் வகையிலான அறிவிப்புகளையும்
விழிப்புணர்வு நிகழ்வுகளையும் மாநில அரசுகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது நேற்று மத்திய உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான நடவடிக்கைகள், நிகழ்வுகள் போன்றவற்றை மாநில அரசுகள் அடுத்தடுத்து வரும் நாட்களில் செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஒரு நாளை பொறுத்த மட்டில் பாதுகாப்பு ஒத்திகை என்பது இன்றோடு முடிந்துவிடும். ஆனால் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களான சுமார் 9 மாநிலங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு நடைமுறைகள், செயல்பாடுகள் என்பது இருக்கும் என்ற ஒரு தகவலையும் மத்திய உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு நடைபெற்ற முதல்வர்கள் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சருடனான அந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த ஒரு முடிவு என்பது எடுக்கப்பட்டுள்ளதாகவும் 9 இந்தியாவினுடைய எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய 9 மாவட்டங்கள், ஜம்மு காஷ்மீர், மேற்கு வங்கம், ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் இந்த ஒரு கூடுதல் நடவடிக்கைகள், செயல்பாடுகள் இருக்கும். அங்கு கூடுதலான ஒரு ஒத்திகைகள், பாதுகாப்பு ஒத்திகைகள் என்பது செயல்படுத்தப்படும், அடுத்த வரும் நாட்களில் செயல்படுத்தப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காயத்ரி, நன்றி சுசித்ரா, விவரங்களை வழங்கியமைக்காக.